அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பில் வரலாறு பகுதியில் இருக்க முதல் பாடம் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அந்த பாடத்தில் இருந்த ஒரு சில முக்கியமான வினாக்கள்லாம் பார்க்கலாம். முதல் வினாக்கள் பாருங்கள். இந்திய வரலாற்றை கற்காலம் முதல் சிந்து நாகரிகம் வரை புரிந்து கொள்ள உதவும் சான்றுகள், பெரும்பாலான சான்றுகள் எது அப்படின்னா தொல்லியல் சான்றுகள். இது முதல் கற்காலம் முதல் சிந்து நாகரிகம் வரை நமக்கு புரிந்து கொள்ள உதவும் மிக அரிய சான்றுகள் எது அப்படின்னா எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடையாது, தொல்லியல் சான்றுகள் தான் அதிக அளவில் இருக்குது. அடுத்தது அந்த தொல்லியல் சான்றுகளோட வடிவங்கள் என்னென்ன அப்படின்னா தொல்லியல் ஆய்விடங்கள், நிலவியல் அடுக்குகள், விலங்குகளின் எலும்புகள், அதுக்கப்புறம் படிமங்கள், அதுக்கப்புறம் கற்கருவிகள், அதுக்கப்புறம் எலும்பு கருவிகள், அதுக்கப்புறம் பாறை ஓவியங்கள், அதுக்கப்புறம் கைவினைப் பொருட்கள். இந்த எழுத்துப்பூர்வமான அடையாளங்கள் இல்லாமல், சான்றுகள் இல்லாமல், இந்த சான்றுகள் தான் கற்காலம் முதல் சிந்து நாகரிகம் வரை அறிவதற்கு மிக முக்கியமான சான்றுகளாக இருக்கின்றன. இந்த காலகட்டத்துக்கு எழுத்து சான்றுகள் இல்லை. அடுத்தது கற்கால மக்களின் வேளாண்மை ஆதாரம். கற்கால மக்கள் வேளாண்மை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம எதன் மூலியமாக, எந்தெந்த ஆதாரங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்று கருகிய விதைகள், அதுக்கப்புறம் மகரந்தங்கள், கல்லாகி போன தாவரங்கள், அதாவது பைட்டோலித். பைட்டோலித் அப்படிங்கிற கல்லாகி போன தாவரங்கள். ஒன்று கருகிய விதைகள், மகரந்தங்கள், கல்லாகி போன தாவரங்கள். இந்த மூன்று மூலியமாக தான் கற்கால மக்கள் வேளாண்மை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மனித இடப்பெயர்ச்சிக்கு ஆதாரம். மனிதன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிருக்கான் அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, எதன் ஆராய்ச்சி மூலியமாக அப்படின்னா டிஎன்ஏ ஆராய்ச்சி மூலியமாக தான். அதுக்கு என்னதுன்னா மைட்ரோகான்ட்ரியல் டிஎன்ஏ அப்படிங்கிற ஆராய்ச்சி மூலியமாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. சிந்து நாகரிகம் வரைக்குமே, கற்காலத்திலேருந்து சிந்து நாகரிகம் வரைக்கும் எந்தெந்த மொழி குடும்ப சான்றுகள் இருந்திருக்கு அப்படின்னா இந்தோ ஆரியம், திராவிடம், ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக், திபெத்தோ பர்மன். மொத்தம் 4 மொழிகள் அந்த காலகட்டங்களில் பேசியிருக்காங்க. அடுத்தது வரலாற்றுக்கு முந்தைய காலம். அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னா நம்ம எதை அசம்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா எழுத்து முறை அந்த காலகட்டங்களில் இல்லை. எழுத்து முறை தோன்றுவதற்கு முன்பு இருந்த காலகட்டங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதாவது கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதாவது அடுத்தது கற்காலம் நிலவிய பகுதிகள். எந்தெந்த பகுதிகள் ஆசிய கண்டத்தில் அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், தென்கிழக்கு ஆசியா. இதெல்லாமே என்ன அப்படின்னா ஆசியா கண்டத்தில் கற்கால பயன்பாடு நிலவிய பகுதிகள். இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், தென்கிழக்கு ஆசியா. அடுத்தது மனித மூதாதையர் தோன்றிய இடம் எது? ஆப்பிரிக்கா. மனித மூதாதையர்கள் தோன்றிய இடம் ஆப்பிரிக்கா. அதனால தான் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தாய் கண்டம். இங்கேருந்து தான் மற்ற மீதி இருக்கிற கண்டங்கள் அனைத்துக்குமே இடம்பெயர்ந்து மக்கள் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிருக்காங்க. முதல்ல மனித மூதாதையர்கள் தோன்றிய இடம் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறதுனால அந்த கண்டத்தை தாய் கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அங்கிருந்து முதல்ல இடம்பெயர்ந்த இனம் எது அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். எழுத்துமுறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டம் எது அப்படின்னா 3 வகையாக இருக்குது. கற்காலத்தையே 3, அதாவது எழுத்துமுறை தோன்றுவதற்கு வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை 3 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம். 3 டைப்பாக இருக்குது. வரலாற்றுக்கு முந்தைய காலம் கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம். அதுக்கப்புறம் வரலாற்றில் மிகவும் தொன்மையான காலம் எது? வரலாற்றில் மிகவும் தொன்மையான காலம் எது அப்படின்னா பழங்கற்காலம். வரலாற்றில் மிகவும் தொன்மையான காலம் எது அப்படின்னா பழங்கற்காலம். அந்த பழங்கற்காலத்தை எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று கீழ்ப்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம். கீழ்ப்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம். அது காலவரிசை எப்படி இருக்குது அப்படின்னா பழங்கற்காலம், அதுக்கப்புறம் இடைக்கற்காலம், அதுக்கப்புறம் புதிய கற்காலம். பழங்கற்காலம், இடைக்கற்காலம், பழங்கற்காலம். அதுக்கப்புறம் ஹோமோ எரெக்டஸ் மனிதர்கள்
வசித்தது எங்கே அப்படின்னா அதாவது எந்த காலகட்டங்களில் அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ் மனிதர்கள் வந்து வசித்தது எந்த காலகட்டம் அப்படின்னா கீழ் பழங்கற்காலம். பழங்கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். இது ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பழங்கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா சென்னை பல்லாவரத்தில். யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ராபர்ட் புரூஸ் பூட்டு. எந்த வருஷம் அப்படின்னா 1863. வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டங்களில் வந்து எழுத்துக்கள் கிடையாது. அப்போது அது எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கருவிகள் மூலியமாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கருவிகளும் எதில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கற்கள் மூலியமாக தான் செஞ்சுருப்பாங்க. பொதுவாகவே வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டங்கள் ஆதாரங்களில் மிக முக்கியமானது வந்து கற்கருவிகள். அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் என்னென்ன கருவிகள் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா செதுக்கு கோடாரி, சிறு கோடாரி, துண்டாக்கும் கருவி, பிளக்கும் கருவி. இந்த கருவிகள் எல்லாமே வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டங்களில் உருவாக்கிய கற்கருவிகள். இதெல்லாமே கல்லால் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கருவிகளின் அடிப்படையில் பழங்கற்காலம் எப்படி பிரிக்கப்படுகின்றது? கருவிகளின் வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் எதை வச்சு அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா கற்கருவிகள். அந்த கற்கருவிகளின் அடிப்படையில் பழங்கற்காலத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா தொடக்க கால அச்சூழியன், இடைக்கால அச்சூழியன், பிற்கால அச்சூழியன். தொடக்க கால அச்சூழியன், இடைக்கால அச்சூழியன், பிற்கால அச்சூழியன். அதுக்கப்புறம் அச்சூழியன் மரபு காணப்படும் இடங்கள் எது அப்படின்னா இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் இருக்கிற கடற்கரை பகுதிகள் அனைத்தும், அதுக்கப்புறம் வடகிழக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்குமே மேற்கு தொடர்ச்சி மலை, கடற்கரை பகுதிகள் அதிகமாக காணப்படுகிறது. அதுக்கப்புறம் வடகிழக்கு இந்தியா. அதுக்கப்புறம் அச்சூழிய கருவிகள் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள் எது அப்படின்னா அதாவது இந்தியாவிலே தமிழ்நாடு கிடையாது, இந்தியா முழுக்குமே கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் எது அப்படின்னா இது அதிரம்பாக்கம், பல்லாவரம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. குடியமும் சென்னையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹன்ஸ்கி சமவெளியில் இருக்கிற இசாம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அது எங்கே இருக்குன்னா கர்நாடகா. அதுக்கப்புறம் எங்கே இருக்குது அப்படின்னா பிம்பேத்கா, மத்திய பிரதேசம். இந்த இடங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா இது அச்சூழிய கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். இது அதிரம்பாக்கம், சென்னை, குடியம். அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா சென்னை இருக்குது. அதுக்கப்புறம் ஹன்ஸ்கி சமவெளியில் இருக்கிற இசாம்பூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி, அது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா. அதுக்கப்புறம் பிம்பேத்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசம். அதே மாதிரி கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு காலவரிசை என்ன அப்படின்னா இன்றிலிருந்து முன்பாக 2 மில்லியன் ஆண்டுகள் முதல் 60,000 ஆண்டுகள் வரை 2 மில்லியன் ஆண்டுகள் முதல் 60,000 ஆண்டுகள் வரை வந்து கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு இருந்திருக்கு. அதே மாதிரி தற்கால மனிதனுக்கு மிக நெருக்கமான தோற்றம் எது அப்படின்னா ஹோமினின். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. தற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோற்றம் எது அப்படின்னா ஹோமினின். அதே மாதிரி ஹோமினின் புதைப்படிவம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? ஹோமினின் புதைப்படிவம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஹத்ரோனா அப்படிங்கிற இடத்துல, ஹோசங்காபாத் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹத்ரோனா, ஹோசங்காபாத் இது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. என்ன அங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மண்டையோட்டின் மேல் பகுதி, கபால்னு சொல்லுவோம்ல, அந்த பகுதி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மண்டையோட்டோட மேல் பகுதிக்கு அதுக்கு பேர் என்னன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா நர்மதை மனிதன். அதுக்கப்புறம் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்ட சான்று எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா யானை சம்பந்தமானது எலிபஸ் நமடிகஸ், அதுக்கப்புறம் ஸ்டேகோடோன் கனேசா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் காட்டு மாடுகள் வந்து போஸ் நமடிகஸ். அதுக்கப்புறம் வந்து
குதிரை எக்கஸ் நமடிகஸ். எக்கஸ் நமடிகஸ். விலங்குகளின் குளம்பு தடங்கள் காணப்படும் இடங்கள், அதாவது விலங்குகள் வந்து நடமாடி இருக்குது, காலோடைய அடிப்பகுதியில் இருக்கிறது குளம்பு. அந்த குளம்பு பகுதியிலோட தடங்கள் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா கீழ்ப்பழங்கற்காலத்தில் இருக்கிறது அதிரம்பாக்கத்தில் கிடச்சிருக்கு. பொதுவாகவே கீழ்ப்பழங்கற்காலம் வந்து தமிழ்நாடு சுற்றி அதிகமான தடயங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழ்ப்பழங்கற்கால மக்களின் வாழ்க்கை முறை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேட்டையாடுதல், அதுக்கப்புறம் கிழங்குகள், கொட்டைகள் மற்றும் பழங்களை சேகரித்தல். இதுதான் அவங்களுடைய நாடோடி வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழ்ப்பழங்கற்கால மக்கள் திறந்தவெளி மற்றும் சமவெளிகளில் வசித்ததற்கான சான்றுகள் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா பிம்பேத்கா மத்திய பிரதேசத்துலேயும் குடியம் சென்னை, இது 2 இடத்துலையும் கிடச்சிருக்கு. என்னது, மக்கள் வந்து திறந்த வெளியிலையும் குகை அதாவது சமவெளிகள்லேயும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற சான்று வந்து பிம்பேத்கா மற்றும் குடியம் ஆகிய பகுதிகளில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இடைப்பழங்கற்கால பண்பாடு கண்டுபிடிக்கப்பட்ட இடம். இந்தியாவில் இடைப்பழங்கற்கால பண்பாடு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நெசவா அப்படிங்கிற இடம். எந்த ஆற்றங்கரை? பிரவாரா ஆற்றங்கரை. அதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஹெச்டி சங்கிலியா. இடைப்பழங்கற்காலம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? நெவாசா. அதுக்கப்புறம் ஆற்றங்கரை வந்து பிரவாரா. அதுக்கப்புறம் வந்து ஹெச்டி சங்கிலியா. இடைப்பழங்கற்கால பண்பாடு மனிதர்கள் வாழ்ந்த இடம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதிரம்பாக்கத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இடைப்பழங்கற்கால மக்கள் வந்து குறிப்பாக அதிகமாக எங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அதிரம்பாக்கம். எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட 3,80,500 ஆண்டுகள்லேருந்து 1,72,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இடைப்பழங்கற்காலத்துடைய கருவிகள் என்னென்ன அப்படின்னா கைக்கோடாரிகள், பிளக்கும் கருவிகள், துண்டாக்கும் கருவிகள், சுரண்டும் கருவிகள், எரிதலுக்கு உட்படும் பொருட்கள், அறம் போன்ற கருவி, செதுக்குவதற்கான கருவி. இந்த 7 டைப்ஸில் இடைப்பழங்கற்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கருவிகள் செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் இடைப்பழங்கற்கால பண்பாட்டுடைய காலகட்டம் என்ன அப்படின்னா 3,85,000 முதல் சுமார் 40,000 வரை, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே 2 லட்சம் வருஷத்துக்கு பக்கமாக என்ன இருந்திருக்கு அப்படின்னா இடைப்பழங்கற்காலம் இந்தியாவில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடைப்பழங்கற்கால பரவல் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனை போன்ற ஆற்று சமவெளிகளில் அதிகமாக இருக்குது. இது இடைப்பழங்கற்காலத்துடைய பரவல்கள் வந்து நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனை. அதுக்கப்புறம் மேல் பழங்கற்கால பண்பாடு கருவிகள் எது அப்படின்னா அது மிக முக்கியமான சான்றுகள் எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சிறு கற்களால் செய்யப்பட்ட கருவிகள். இது மேல் பழங்கற்கால பண்பாட்டை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சிறு சிறு கற்களால் செய்யப்பட்ட கருவிகள். அடுத்தது அவர்கள் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எது அப்படின்னா அதாவது கருவிகள் செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எது அப்படின்னா சிலிக்கான் செறிந்த மூலப்பொருட்கள். மேல் பழங்கற்காலத்தில் கருவிகள் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எது அப்படின்னா சிலிக்கான் செறிந்த மூலப்பொருட்கள். அதே மாதிரி மேல் பழங்கற்காலத்தில் எலும்பால் செய்யப்பட்ட கருவிகள் கிடைத்த இடம். மேல் பழங்கற்காலத்தில் எலும்பால் செய்யப்பட்ட கருவிகள் கிடைத்த இடம் எது அப்படின்னா கர்னூல் குகைகளில் கிடைச்சிருக்கு. அது எங்கே இருக்குன்னா ஆந்திரா. மேல் பழங்கற்கால காலவரிசை என்ன அப்படின்னா 40,000 முதல் இன்றிலிருந்து ஒரு 40,000 வருஷம் முன்னாடி வரைக்கும் 40,000 10,000 வருஷம் வரைக்கும் தான் என்னது அப்படின்னா மேல் பழங்கற்காலத்துடைய காலவரிசை. அதுக்கப்புறம் மேல் பழங்கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள் எங்கெங்கே அப்படின்னா 1 மெரல்பாவி கர்நாடகாவில், கர்னூல் குகைகளில் ஆந்திரா, கோதாவரி காணி வந்து தெலுங்கானா, பாகூர் 1, பாகூர் 3 இது எங்கே இருக்குன்னா சோன் பள்ளத்தாக்கில் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசம். அதுக்கப்புறம் பாட்னே அப்படிங்கிற பிளேஸ் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த 5 பிளேஸ்லேயுமே வந்து பார்த்தோன்னா மேல் பழங்கற்காலத்துடைய பரவல்கள் இருந்திருக்கு. அதே மாதிரி ஹோமனின் புதைப்படிவங்கள் கிடைத்துள்ள மற்றொரு இடம் இந்தியா மட்டும் இல்லாமல் இன்னொரு இடம் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா ஹோமனின் புதைப்படிவம் இலங்கையில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாட்னேயில் கிடைத்துள்ள தீக்கோழி முட்டை ஓட்டின் காலம் என்ன? பாட்னே அப்படிங்கிற பிளேஸில் தீக்கோழியோட முட்டையோட ஓடு கிடச்சிருக்கு. அதோடைய காலம் எவ்வளோவா இருக்கலாம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க அப்படின்னா சுமார் இன்றிலிருந்து 25,000 ஆண்டுகள்.
அப்புறம் மெல்லிய கீறல்கள் மூலம் படங்கள் வரையப்பட்ட தீக்கோழியின் முட்டை ஓடுகளும் சங்கு கொண்டு செய்யப்பட்ட மணிகளும் கிடைத்துள்ள இடங்கள். அதாவது அந்த 25,000 வருஷத்துக்கு முன்னாடி தீக்கோழியோட முட்டை ஓடு கிடைச்சிருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா படங்கள் வரைஞ்சிருக்காங்க. மெல்லிய கீறல்கள் மூலியம், அதாவது ஆர்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சங்குகள் கொண்டு நிறைய மணிகள் செஞ்சுருக்காங்க. இது ரெண்டுமே எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா ஆந்திராவில் இருக்கிற ஜீவலாபுரம். எங்கே இருக்குது? ஜீவலாபுரம். அதுக்கப்புறம் பாட்னே அப்படிங்கிற ஒரு பிளேஸு மகாராஷ்டிராவில் இருக்குது. பாடாடொம்பா, லெனா, பாகியான் குகை, இங்கே 2 இடத்துல கிடச்சிருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னா இலங்கை பகுதிகளில் இருக்குது. இந்த 3 பிளேஸ்லையுமே அந்த தீக்கோழி முட்டையோட ஓடும் சங்குகளால் செய்யப்பட்ட மணிகளும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இடைக்கற்கால பண்பாட்டோடு தொடர்புடைய இடங்கள் எது எது? இந்தியாவில் இடைக்கற்கால பண்பாட்டோடு தொடர்புடைய இடங்கள் எது அப்படின்னா பைஸ்ரா பீகார், லங்னஜ் குஜராத்து, பாகர் டு சோபனி மண்டோ, சாராய் நகர்ராய், மகதாகா, தம்தமா, இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சகனகல் வந்து பார்த்தோன்னா சனகனகல் எங்கே இருக்குன்னா ஆந்திராவில். ஹிப்பனஹள்ளி வந்து எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில். இடைக்கற்காலம் இது வந்து எதுனா இடைக்கற்காலம் எங்கெங்கன்னா பைஸ்ரா பீகார், லங்னஜ் வந்து குஜராத்து, பாகர் டு சோபனி மண்டோ, சாராய் நகர்ராய், மகாதாகா, தம்தமா, இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அதே மாதிரி சனகனகல் வந்து ஆந்திரா, அதுக்கப்புறம் ஹிப்பனஹள்ளி வந்து கர்நாடகா. இந்த இடங்களில் இடைக்கற்காலத்துடைய சான்றுகள் அதிகமாக கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து சமவெளிகளில் ப்ளஸ் கண்டெடுத்து ஆதாரங்கள். ஆனால் பாறை வாழிடங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஆதம்கார், பிம்பேத்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கேயும் இடைக்கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து என்னென்னா பாறை வாழிடங்கள். அதுக்கப்புறம் நுண்கற்கால சான்றுகள் கிடைக்கும் இடங்கள். நுண்கற்கால சான்றுகள் கிடைக்கும் இடங்கள் எங்கெங்கே அப்படின்னா மும்பை கடற்கரை பகுதி, தேரி மணல் மேடுகள் தூத்துக்குடி, விசாகப்பட்டினம் ஆந்திரா. இந்த 3 இடங்கள்லையுமே நுண்கற்கால சான்றுகள் அதிக அளவில் கிடைக்கின்றது. அடுத்தது இடைக்கற்கால பண்பாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றிலிருந்து முன்னாடி 20,000 முதல் 9,500 வரைக்கும். சரிங்களா? இது எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா லெவன்ட் அப்படின்ற ஒரு பகுதி. என்ன பகுதி? லெவன்ட் பகுதியில் எங்கே இருக்குது அப்படின்னா கிழக்கு மத்திய தரைக்கடல். சுமார் இதோடைய காலகட்டம் வந்து இறுதியாக எதையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியல. இது வந்து பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா 20,000லேருந்து 9,500 சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் அது கணிச்சிருக்கிறது வந்து ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கேரளாவில் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான், இலங்கையில் ஒரு 28,500. இது என்னென்னா இந்த காலகட்டங்கள் இடைக்கற்காலத்தை வந்து சரியாக கணிக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் இடைக்கற்காலத்தில் ஆண்களும் பெண்களும் இணைந்து வேட்டையாடியதற்கான காட்சி சான்று உள்ள இடம் எது அப்படின்னா இடைக்கற்காலத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்தே வேட்டையாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு காட்சி படுத்தப்பட்ட ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னா பிம்பேத்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இடைக்கற்காலத்தின் விலங்கு எலும்புகள் கிடைத்துள்ள இடம் எது? இடைக்கற்காலத்தின் விலங்கு எலும்புகள் கிடைத்துள்ள இடம் எது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் பாருங்கள், கானிவால், லோத்கேஸ்வர், ரத்தன்பூர், ஆதம்கார், பிம்பேத்கா. இது எல்லாமே என்ன அப்படின்னா இடைக்கற்காலத்துடைய விலங்கு எலும்புகள் கிடைத்த பகுதி. அதே மாதிரி கானிவாலில் வந்து ஒட்டக எலும்பும் கிடைச்சிருக்கு. எந்த எலும்பு? ஒட்டக எலும்பும் கானிவாலில் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசம். புதைக்கும் பழக்கம் மூலம் எலும்புக்கூடு ஆதாரம் உள்ள இடம் இது. அதாவது இடைக்கற்காலத்தில் மக்கள் வந்து இறந்தவர்களை புதைச்சிருக்காங்க. அதுக்கு ஆதாரம் எங்கெங்கே கிடச்சிருக்குன்னா மகாதாகா, தம்தமா, சாராய் நகர். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. மகாதாகா, தம்தமா, சாராய் நகர் உத்தரப்பிரதேசம். அதுக்கப்புறம் இடைக்கற்காலத்தில் ஆணும் பெண்ணும் ஒன்றாக புதைக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்துள்ள இடம் எது? இடைக்கற்காலத்தில் ஆணும் பெண்ணும் ஒன்றாக புதைக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்துள்ள இடம் எது அப்படின்னா மகாதாகா உத்தரப்பிரதேசம்.
தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் நூலின் ஆசிரியர் யார்? தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் அப்படிங்கிற ஒரு நூலினோட ஆசிரியர் அப்படின்னா எட்கர் தர்ஸ்டன். இதுவும் அடிக்கடி கேட்பாங்க, எட்கர் தர்ஸ்டன். அதுக்கப்புறம் புதிய கற்கால தொடக்கம் பாருங்கள். புதிய கற்காலம் வந்து எப்படி தொடங்கியிருக்கும் அப்படின்னு நம்மளை உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னா வேளாண்மை செஞ்சுருக்காங்க, விலங்குகளை பழக்கப்படுத்தியிருக்காங்க. இது ரெண்டும் எந்த காலகட்டங்களில் ஆரம்பிச்சதோ அதுதான் என்னது புதிய கற்காலம். புதிய கற்காலத்தினுடைய சான்றுகள் எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா செழுமை பிறை பகுதின்னு சொல்லுவோம்ல, எகிப்து, அங்கே மெசபடோமியா, சிந்து பகுதி, கங்கை பள்ளத்தாக்கு, சீனா, இந்த 5 பிளேஸ்லையுமே என்னென்னா புதிய கற்காலம் வந்து மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. ப்ளஸ் அதுக்கான சான்றுகள் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. எங்கெங்கே எகிப்தில் இருக்கிற செழுமை பிறை பகுதி, மெசபடோமியா, சிந்து பகுதி, கங்கை பள்ளத்தாக்கு, சீனா. அந்த புதிய கற்காலத்துடைய காலப்பகுதி என்னென்னா பொது ஆண்டிற்கு முன் 10,000 முதல் 5,000 வரை. 10,000 முதல் 5,000 வரை. புதிய கற்காலம் வந்து நிறைய இடங்கள்ல இருந்திருக்கு. இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா மெஹர்கர், ராணா குண்டாய், சாராய் காலா, ஜலீல்பூர். எங்கெங்கே புதிய கற்காலத்துடைய இந்திய இடங்கள்லாம் மெஹர்கர், ராணா குண்டாய், சாராய் காலா, ஜலீல்பூர் இருந்தது. ஆனால் இப்போ சுதந்திரத்திற்கு பிறகு இது இந்த பகுதிகளில் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது. எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இந்த பகுதிகளில் இருக்குது. மெஹர்கார் புதிய கற்கால பண்பாடு, அதோடைய காலவரிசம் என்ன? மெஹர்கருடைய கால வரிசை என்ன அப்படின்னா பொது ஆண்டிற்கு முன் வந்து 7,000 முதல் 5,500. பயிரிடல் வந்து பார்லி, எம்மர் கோதுமை, எயின்கான் கோதுமை, இலந்தை, பேரிச்சை. எது? பார்லி, எம்மர் கோதுமை, எயின்கான் கோதுமை, இலந்தை மற்றும் பேரிச்சை. அதுக்கப்புறம் மெஹர்கர் வந்து புதிய கற்கால பண்பாடு 2ஆம் கட்டம். முதல் கட்டம் பார்த்தோம். 2ஆம் கட்டம் வந்து பார்த்திங்கன்னா பொது ஆண்டிற்கு முன்னே 5,500 முதல் 4,800. அதே மாதிரி 3ஆம் காலகட்டம் எது அப்படின்னா 4,800லேருந்து 3,500. முதல் கட்டம் வந்து 7,000லேருந்து 5,500. 2ஆம் காலகட்டம் வந்து 5,500லேருந்து 4,800. 3ஆம் காலகட்டம் வந்து 4,800லேருந்து 3,500. இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கம் அப்படிங்கிறது வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா சிந்து நாகரிகம். ஹரப்பா காலத்தினுடைய படிநிலைகள் பார்ப்போம். படிநிலைகள் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கால ஹரப்பா வந்து எங்கன்னா பொது ஆண்டிற்கு முன்னே 3,000 முதல் 2,600 வரை. முதிர்ச்சியடைந்த ஹரப்பா வந்து பொது ஆண்டிற்கு முன் 2,600லேருந்து 1,900. பிற்கால ஹரப்பா வந்து பொது ஆண்டிற்கு முன் 1,900லேருந்து 1,700 வரைக்கும். 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரப்பாவுக்கு முதலில் வருகை புரிந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் வந்து கிபி 1826 வராது. அதுக்கப்புறம் வந்தவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸு கிபி 1831. எந்த பிளேஸ் அப்படின்னா அம்ரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ். சார்லஸ் மேசன் இது அடிக்கடி கேள்வி கேட்டே இருப்பாங்க. முதல்ல வருகை புரிந்தது சார்லஸ் மேசன் கிபி 1826. ரெண்டாவது வந்தவர் வந்து அலெக்சாண்டர் பர்ன்ஸு கிபி 1831. எந்த பிளேஸ் அப்படின்னா அம்ரி. லாகூர் டு முல்தான் வரை ரயில் பாதை அமைப்பு பணியின் போது ஒரு முத்திரையை கண்டெடுத்தவர் யார்? லாகூர் டு முல்தான் ரயில் ரோடு போகும்போது தான் சிந்து மற்றும் ஹரப்பா நகரங்களை கண்டுபிடிப்பாங்க. அதில் முக்கியமாக ஹரப்பாவை கண்டுபிடிப்பாங்க. அதோடைய ஒரு முத்திரை வந்து யார்கிட்ட கிடச்சிது அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அதுக்கப்புறம் பாருங்கள், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பாவை பார்வையிட்ட வருடங்கள் எந்தெந்த வருஷம் அவர் வந்திருக்கார் அப்படின்னா 1853, 56, 1875. 53, 56, 75 இந்த 3 டைமும் வந்து பண்ணியிருப்பார்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து ஹரப்பாவை பார்வையிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். ஹரப்பா முக்கியத்துவம் கருதி அங்கு ஆய்வு நடத்த காரணமானவர் யார்? ஹரப்பாவுடைய முக்கியத்துவம் கருதி அங்கே ஆய்வு நடத்த காரணமானவர் யார் அப்படின்னா மிக முக்கியமானது சர் ஜான் மார்ஷல். 1940களில் ஹரப்பாவை ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னா ஆர்இஎம் வீலர். ஹரப்பா நாகரிகத்தோடு தொடர்புடைய இடங்கள் எது அப்படின்னா காளிபங்கன், லோத்தல், ராக்கிகர்கி, அதுக்கப்புறம் டோலவீரா. ஹரப்பா நாகரிகத்தோடு தொடர்புடைய இடங்கள் எது அப்படின்னா காளிபங்கன், லோத்தல், ராக்கிகர்கி, டோலவீரா. அதுக்கப்புறம் சிந்து நாகரிகத்துடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்.
அதுக்கப்புறம் இந்த சிந்து நாகரிக ஹரப்பாவுடைய பரவல் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா மேற்கில் பாகிஸ்தான் வரைக்கும், வடக்கில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும், கிழக்கில் உத்தரப்பிரதேசம் வரைக்கும், தெற்கில் மகாராஷ்டிரா வரைக்கும் இவ்வளோ பறந்து விரிந்து இருந்தது தான் ஹரப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உலகங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே விலங்குகள் பழக்கப்படுத்துறது, மனிதன் ஒரு இடத்துல தங்கி வாழ்கிறது, சமூகமாக இருக்கிறது அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7,000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ ஹரப்பா வந்து 3000 ஆவரேஜாக நீங்கள் ஒரு 3500ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடி டபுள் மடங்காக 7000 புதாண்டிற்கு முன்னாடி 7000 நூற்றாண்டுலேருந்தே வேளாண்மையும் செஞ்சுருக்காங்க, விலங்கு வளர்ப்பும் இந்தியாவில் முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அப்படின்ற ஒரு ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மெஹர்கார். கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சான்று எந்த ஊர் அப்படின்னா மெஹர்கார். அதே மாதிரி திட்டமிடப்பட்ட நகரங்கள் வந்து இந்தியாவில் எது அப்படின்னா ஹரப்பா, மொகஞ்சதாரோ, தோலவீரா, லோத்தல், சுர்கோட்டா, காலிபங்கன், பனாவலி, ராகிகர்கி. இதெல்லாமே என்ன அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு புதிய கற்காலம் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு திட்டமிடப்பட்ட நகரங்கள். அதுக்கப்புறம் உழுத நிலங்கள் காணப்படும் இடம் எது, உழுத நிலங்களுக்கான சான்றுகள் கிடைக்கும் இடம் எது அப்படின்னா காலிபங்கன். அதே மாதிரி ஹரப்பா பண்பாட்டில் இல்லாத விலங்கு எது, ஹரப்பா பண்பாட்டில் இல்லாத விலங்கு குதிரை. இதுவும் அதிகமாக கேட்பாங்க. அதே மாதிரி ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய கால்நடைகளில் மிக முக்கியமானது வந்து மாட்டினங்கள். அந்த மாடுகளினுடைய பெயர் என்ன அப்படின்னா செபு. அதே மாதிரி ஹரப்பா காலகட்டங்களில் கைவினைப் பொருட்கள் வந்து எங்கெங்கே உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்னு சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா சங்கு உற்பத்தி பண்ணது வந்து நாகேஸ்வர் மற்றும் பாலகோட்டை, வைடூரியம் வந்து சார்டுகையே, கார்லீனியன் அப்படின்னா மணி, கருப்பு கலரில் மணி இருக்கும், அது வந்து எங்கே செஞ்சுருக்காங்கன்னா லோத்தலை. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீடைட் அப்படிங்கிறது வந்து தெற்கு ராஜஸ்தானு. அதுக்கப்புறம் வந்து செம்பு எங்கே உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கிற ஓமன். இது எல்லாமே என்னென்னா கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்த இடங்கள் அல்லது மையங்கள். அதுக்கப்புறம் ஹரப்பா மட்பாண்டை வந்து எந்த கலரில் இருந்தது அப்படின்னா கருப்பு, சிவப்பு. ஹரப்பா நாகரிகம் வந்து எந்த காலகட்டம் அப்படின்னா வெண்கலக்கால நாகரிகம். ரொம்ப முக்கியமானது, வெண்கலக்கால நாகரிகம். கத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருள் இது ஹரப்பா காலத்தில் அல்லது சிந்து சமவெளிகளில் கத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருள் எது அப்படின்னா ரோரி செர்ட். அதுக்கப்புறம் ஹரப்பா மக்கள் எந்த உலோகம் அறியவில்லை, இரும்பு. அதே மாதிரி எந்த விலங்கினம்னா குதிரை, உலோகம் அப்படின்னா இரும்பு. இங்கே இந்த காலகட்டங்களில் செம்பும் அதிகமாக பயன்பாட்டில் இருந்தது. நடனமாடும் பெண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது, மொகஞ்சதாரோ. அதுக்கப்புறம் ஹரப்பா பொருட்கள் ஏற்றுமதி செய்த நாடு எது. ஹரப்பா வந்து ஒரு பழமையான, அதாவது ஹரப்பா பண்பாடு வந்து உலகினுடைய மிக பழமையான பண்பாடு. எகிப்து, மெசபடோமியா, சீனா, இந்தியா இதெல்லாமே என்னென்னா ரொம்ப உலகத்தினுடைய பழமையான நாகரிகம். அப்படி இருக்கிற ஒரு பழமையான நாகரிகம் இந்தியாவிலிருந்து முக்கியமாக ஹரப்பா நாகரிகம் வந்து பொருட்களை உற்பத்தி பண்ணி எந்த நாட்டுடைய வணிக தொடர்பு வச்சுக்கிட்டாங்க, எந்த நாட்டுடைய ஏற்றுமதி இறக்குமதி நடந்தது அப்படின்னா மெசபடோமியாவிலுமே வந்து பார்த்திங்கன்னா சிந்து நாகரிகத்துடைய அதிகமான பொருட்கள் அங்கே அதிகமாக கிடச்சிருக்கு. ஒப்பந்தங்கள் செய்த சான்றுகள் கிடச்சிருக்கு, அதாவது வணிகத்துக்காக. அதே மாதிரி அங்கே இருக்கிற பொருட்களும் இங்கே கிடச்சிருக்கு. இங்கே இருக்கிற முக்கியமாக நம்ம இந்தியாவில் பொருட்கள் கிடைச்ச அளவுக்கு மெசபடோமியாவிலையும் நம்ம சிந்து நாகரிகத்துடைய பொருட்கள் கிடச்சிருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த காலகட்டங்கள் இதனுடைய முழுமையான வந்து சான்றுகள் வந்து முழுமையடையுது. இந்தியாவில் மட்டுமே கிடைச்ச பொருட்கள் அல்ல. அடுத்தது மெசபடோமியாவில் கண்டெடுக்கப்பட்ட சான்றுகளில் மெலுகா முக்கியமானது. மெலுகா என்பது எதை குறிக்கிறது, சிந்து. அதுக்கப்புறம் ஹரப்பா நாகரிகத்தில் எடைக்கற்கள் எந்த வடிவத்தில் இருந்தது, கனசதுர வடிவம். அடுத்தது ஹரப்பா மக்கள் அளவீடு ஒரு எடைக்கற்கள் அளவீடு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அது இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவோடு ஒப்பிட்டு போகுது அப்படின்னா இன்றைக்கி அப்போ 1 இன்ச் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் அதோட மதிப்பு மெஷர்மெண்ட் எது அப்படின்னா
1.75 சென்டிமீட்டர். 1.75 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹரப்பா முத்திரை வந்து அந்த ஹரப்பாவுடைய முத்திரை பொருட்கள் வந்து எதனை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம். இந்த 4 பயன்படுத்தி தான் ஹரப்பா மக்கள் வந்து அதோடைய ஹரப்பாவுடைய முத்திரை பொருட்களை வந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஹரப்பாவுடைய எழுத்து ஆவணங்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஆவணங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா 5000க்கு மேற்பட்ட ஆவணங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் அதுக்கு என்ன அப்படின்னா அது இதுவரையிலுமே என்னதுன்னா முடிவு பண்ண முடியல அல்லது அதை படிக்க முடியல. அது அப்படி என்ன எழுத்தோடையுமே அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஹரப்பா எழுத்து தொடர் வந்து எத்தனை எழுத்து தொடர் இருந்தது அப்படின்னா 26 குறியீடுகள் கொண்டது தான் ஹரப்பாவுடைய எழுத்து தொடராக இருந்தது. அதே மாதிரி அந்த மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது வந்து இந்த சிலைகளில் சிலை வழிபாடு இருந்திருக்கு, தாய் வழிபாடு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதில் மதகுருமார் இதெல்லாம் எங்கன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதில் கண்டுபிடிக்க மிக முக்கியமான சிலை வந்து மொஹஞ்சதாரோ மதகுரு சிலை. அது எதால் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டீடைட் கல். எதால் செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டீடைட் கல். அதே மாதிரி நடனமாடும் பெண் சிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எதால் செஞ்சுருக்காங்க அப்படின்னா செம்பு. இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இது எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியும், எங்கே கிடச்சதுன்னு தெரியும், மொஹஞ்சதாரோ. ஆனால் அது எதால் செஞ்சுருக்காங்க அப்படின்னா மதகுரு சிலை வந்து ஸ்டீடைட் கல், நடனமாடும் பெண் சிலை வந்து செம்பு. அதுக்கப்புறம் ஹரப்பா மக்கள் வழிபட்ட மரம் எது? இயற்கை அதிகமாக வழிபட்டிருக்காங்க, உருவ வழிபாடு இருந்திருக்கு. இயற்கையில் மிக முக்கியமானது மரங்கள் வழிபட்டிருக்காங்க. அந்த மரம் எந்த மரம் அப்படின்னா அரச மரம். அதேமாதிரி வேள்வி நடத்திய பீடங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா காளிபங்கன். அதே மாதிரி ஹரப்பாவுடைய வீழ்ச்சி எந்த வருஷம் அப்படின்னா பொது ஆண்டிற்கு முன் 1900. பொது ஆண்டிற்கு முன்னே 1900. இது வரைக்கும் 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சதை ஒரு 86 கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ.